பார்த்து வருகிறோம். அசாமில் காங்கிரசிலிருந்து பாஜகவிற்கு மாறிய எம்பி பிரத்யுத் போர்ட்லோப் ஒரே நாளில் தேர்தலில் அவருக்கு சீட் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள். காங்கிரசிலிருந்து ராஜினாமா செய்து நேற்று பாஜகவில் இணைந்த எம்பி பிரத்யுத் போர்டோய்க்கு தற்பொழுது அசாம் மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அசாம் மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை தேர்தலுக்கான 88 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை இன்று பாரதிய ஜனதா கட்சியானது வெளியிட்டிருக்கும் நிலையில் அதில் தற்பொழுது காங்கிரசிலிருந்து ராஜினாமா செய்து பாஜகவில் நேற்று இணைந்த எம்பி பிரத்யுத் போர்டோய் தற்பொழுது திஸ்பூர் தொகுதியினுடைய வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒரே ஒரு தொகுதிக்காக கட்சியை விட்டு அவர் வெளியிடுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை பிரியங்கா காந்தி நேற்று கடுமையான ஒரு விமர்சனமாக பிரத்யுத் போர்டோய் மீது வைத்திருந்த நிலையில் தற்பொழுது அவர் பாஜகவுடைய வேட்பாளராக திஸ்பூர் தொகுதியிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளார். அதே போல இந்த 88 வேட்பாளர்கள் பல்வேறு தற்போதைய அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்களும் இதில் அடங்குவார்கள். குறிப்பாக மாநிலத்தினுடைய முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மாவும் இந்த தேர்தல் வேட்பாளராக களம் காணுவதற்கான ஒரு அறிவிப்பை தற்பொழுது பாஜகவானது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. முதற்கட்ட ஒரு 88 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை அசாமிற்காக தற்பொழுது பாஜகவானது வெளியிட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற பிரதமர் தலைமையில் நடைபெற்ற பாஜகவுடைய அந்த ஒரு மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அடிப்படையில் இந்த ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக பாஜகவானது தெரிவித்துள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.